மார்ச் மாத இறுதியில் ஐஎம்எஃப் அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்ட் ஒரு பேப்பரை வெளியிட்டாங்க. அந்த பேப்பரோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிள் காயின்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபியூச்சர்ஸ் எவிடன்ஸ் ஃப்ரம் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ன்ற தலைப்பில் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த பேப்பரை பற்றி தான் இந்த பர்டிகுலர் எபிசோடில் தெளிவாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் இப்போ கிளாரிட்டி ஆக்டில் சில சேஞ்சஸை கொண்டு வந்து மறு டிராஃப்டை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதை பற்றியும் கொஞ்சம் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி அந்த பேப்பர் என்னன்றது நமக்கு தெளிவாக தெரியணும். அந்த பேப்பரில் கேட்கப்பட்ட பிரதான கேள்வி, முதல் கேள்வி, ஒரே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதான் அந்த கேள்வி. Do investors and financial market believe stable coin are the future of payments? And how will this affect traditional companies that process payments? இதுதான் அதற்கான கேள்வி. இந்த கேள்வி அவங்களே கேட்டுட்டு அதற்கான விடைகளும் சில ரிசர்ச் பாணியில் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஜீனியஸ் ஆக்ட் வந்த பிறகு பேமெண்ட் கம்பெனிஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ப்ளஸ் ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய பேமெண்ட் கம்பெனிஸ், ட்ரெடிஷ்னல் பேமெண்ட் கம்பெனிஸ், நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் இதெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ப்ளஸ் அதில் இருக்க பேமெண்ட்ஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஒரு பேப்பரை மார்ச் இறுதியில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோ ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு பிகினிங்கில் காயின்ஸ் இருந்தது. அந்த காயின்ஸ் தான் பியோர் பியர் டு பியர். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு பொருள் நான் வாங்கணும்னு சொன்னால் ஒரு காயினை எடுத்துகிட்டு போய் கடைக்காரர்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னால் அவர் அந்த காயினை வாங்கிக்கிட்டு அந்த பொருளை என்கிட்ட கொடுத்துருவார். அதாவது நேருக்கு நேராக என்ன பண்ணுறோம், விசாவிஸ் நேருக்கு நேராக சந்தித்து காயினை கொடுத்து தேவையான பொருட்களை வாங்கிக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு இருந்த ஒரு பேமெண்ட் சிஸ்டம். இதுக்கப்புறம் 1950களில் ஒரு பேமெண்ட் சிஸ்டம் இருந்துச்சு, பிளாஸ்டிக்கில் இருந்து. அதான் அந்த கார்டு, டெபிட் கார்டுன்றது. அந்த கார்டை என்ன பண்ணுவோன்னா, அந்த மிஷினில் எடுத்து சொருகணும்னு சொன்னால் அந்த மிஷின் என்ன பண்ணணும், ப்ராசஸ் பண்ணி நம்ம காசை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணும், கொடுக்கும். இதை ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு இடையூறு இருந்துச்சு. என்ன இடையூறுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காயினை கொண்டு போய் கொடுக்குறேன்னா, பியர் டு பே, எனக்கும் கடைக்காரருக்கும் மட்டும்தான் தொடர்பு, வேறு யாரும் நடுவில் இன்டர்மீடியேட்டரி கிடையாது. இதே நான் கார்டை போட்டேன்னா அந்த கார்டு என்னோடய பேங்க்குக்கு போகணும், அதை ப்ராசஸ் பண்ணணும், அடுத்து அந்த கடைக்காரரோட பேங்க்குக்கு போகணும், அதை ப்ராசஸ் பண்ணணும், அப்புறம் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணணும், அனுப்பணும். அப்போ தேர்ட் பார்ட்டி 2 இடத்துல இன்வால்வ் ஆகுது. அவரோட பேங்க்கு இன்வால்வ் ஆகுது, என்னோட பேங்க்கு இன்வால்வ் ஆகுது. இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி பியர் டு பியராகவும் இருக்கணும், அதே சமயத்தில் என்னவாக இருக்கக்கூடாது, தேர்ட் பார்ட்டி இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சின்ற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட பேமெண்ட்டை நோக்கி தான் அடுத்த நகர்வு இருக்குன்றது எல்லாரோட நம்பிக்கை, எல்லா பெரிய கம்பெனிஸோட நம்பிக்கை, ப்ளஸ் எல்லா கார்ப்பரேட்ஸோட நம்பிக்கை. அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஜீனியஸ் ஆக்ட்டு, கிளாரிட்டி ஆக்ட், நிறைய ஆக்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கன் கவர்மெண்ட் கொண்டுட்டு வருது. ஏன்னா அவங்களுக்கு சாதகமாக இருக்கணும், பாதகமாக போகக்கூடாது, அதே சமயத்தில் மக்களுக்கும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கணும், ரொம்ப பாதகமாக இருக்கக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே அதை டிராஃப்ட் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு டிராஃப்ட்டும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சில சிக்கல் இருக்குன்னு ஒரு தாரர் ஒத்துக்கிறாங்க, ஒரு சாரர் என்ன பண்ணிக்க மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. அப்படித்தான் இப்போ நகர்ந்துக்கிட்டு இருக்கு. பியர் டு பியர் பேமெண்ட்னு பிட்காயினை கொண்டு போய் யூஸ் பண்ண போகிறாங்களான்னு கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு 2 முக்கியமான தடை கற்கள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்பீடு, 2வது பார்த்திங்கன்னா வாலட்டாலிட்டி. $76,000 இருக்கும், அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா 75க்கு போய்டும், 1 மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா 70க்கு போய்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 75க்கு போய்டும். ஸோ அந்த வாலட்டாலிட்டி இருக்கனால மர்ச்சன்ட்ஸ், அதாவது கடைக்காரர்கள் அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு காயின், நிலையாக இருக்கக்கூடிய ஒரு காயின், மேலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாத ஒரு காயின் பார்த்தா ஸ்டேபிள் காயின்ஸ் தான். அதில் 2 முக்கியமான காயின்ஸ் இருக்குது. ஒன்று சர்க்கிளோடது யூஎஸ்டிசி, இன்னொன்று டெத்தரோடது யூஎஸ்டிடி. இதை தவிர நிறைய கம்பெனிஸ் தான் ஸ்டேபிள் காயின்ஸை விடுறாங்க. கிரிப்டோ கம்பெனிஸ் இடிஹெச்சில் இருக்குது, சொலோனாவில் இருக்குது, சியூவில் இருக்குது, நிறைய L1s எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி ஸ்டேபிள் காயின்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேபிள் காயின்ஸை பயன்படுத்தும் போது என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, வாலட்டாலிட்டி இருக்காது. இன்னொன்று அந்த பிளாக் செயினோட ஸ்பீடை பொறுத்து வேகமாக போயிடும். இது ரெண்டுமே என்னத்துக்கு பயன்படும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெடிஷ்னல் பேங்கிங் சிஸ்டமில், ட்ரெடிஷ்னல் பேமெண்ட் சிஸ்டமில் போனீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த கமிஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த கமிஷன் ரொம்ப சொற்பமான அளவே வாங்கிக்கிட்டு முடிஞ்சிடும். இன்னொன்று ரொம்ப வேகமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ், அதாவது ஒரு கார்னர் ஆஃப் தி வேர்ல்டுலேருந்து இன்னொரு கார்னர் ஆஃப் தி வேர்ல்டுக்கு அனுப்புறதுக்கு 2 நாள், 3 நாள், 4 நாள் ஆகும் ட்ரெடிஷ்னல் பேமெண்ட் சிஸ்டமில். பட் whereas இது மாதிரி ஸ்டேபிள் காயின் பேமெண்ட் சிஸ்டத்தை பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லையோ அல்லது அதிகபட்சமாக 10 நிமிடத்துலையோ 1 மணி நேரத்தில் என்ன ஆகிடும், அந்த பேமெண்ட் அங்கே கிரெடிட் ஆகிடும். ஸோ இதனால தான் எல்லோரும் என்ன விரும்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேபிள் காயின்ஸ். அந்த ஸ்டேபிள் காயின்ஸ் அடுத்த பேமெண்ட் சிஸ்டமாக வருமா வராதான்றதை ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி ஒரு பேப்பரை வெளியிட்டது தான் இந்த ஐஎம்எஃப். ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்குள்ளே ஸ்டேபிள் காயின் பேமெண்ட் வந்ததுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும், அல்லது பாதகமாக இருக்கும், அல்லது வரப்பிரசாதமாக இருக்கும், அல்லது சாபமாக இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஐஎம்எஃப் அந்த பேப்பர் ஆக்சுவலாக ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. அந்த பேப்பரில் ஒரு சில முக்கியமான புள்ளி விவரங்களை அவங்க கொடுத்துருக்காங்க. இது எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் பேமெண்ட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட ப்ரைஸஸ் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு, இந்த பேமெண்ட் வரன்னு சொன்னது பிறகு, ஜீனியஸ் ஆக்ட் வந்தது பிறகு, ஜீனியஸ் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது,
வரும்னு சொல்லும்போது எப்படி இருந்தது, வந்த பிறகு எப்படி இருக்குன்றது அவங்க ஒரு புள்ளி விவரத்தோட வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணுறாங்க, இதனால் பாதிக்கப்பட போகிறது யார் அல்லது சாதகமடைய போகிறது யாருன்றதை கிளியராக ஒரு வரையறைப்படுத்தியிருக்காங்க. அதில் விசா இருக்குது, வெஸ்டர்ன் யூனியன் இருக்குது, ஸ்ட்ரைப் இருக்குது, மாஸ்டர் கார்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பாதிப்புகளும் படலாம் அல்லது வந்து சாதகமாகவும் அதை மாற்றிக்கலாம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அடுத்த சில கம்பெனிஸ், அதாவது ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், ஃபினான்ஷியல் கம்பெனிஸோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ பேமெண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேபிள் காயின்ஸ் வழியாக போனால், ஸ்டேபிள் காயின்ஸ் இல்லாமல் போனால் அந்த கம்பெனிஸ்க்கு உங்களுக்கு என்ன வேறுபாடு, டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்குன்ட்டு அதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எதை வச்சு ப்ரைஸஸ்லாம் கீழே, ஸ்டாக் ப்ரைஸஸ் கீழே போயிருக்கா மேலே போயிருக்கான்னு நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா, அந்த ஜூன் மாதம் 2025 ஜீனியஸ் ஆக்ட் வந்ததுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, வந்த பிறகு எப்படி இருந்துச்சு, எதெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, எதெல்லாம் மேலே போயிருக்குன்றது ஒரு பெரிய புள்ளி விவரத்தோடு கொடுத்துருக்காங்க. அதையும் நம்மளும் பார்த்துருவோம். 2025 அந்த ஜீனியஸ் ஆக்ட் வந்து காங்கிரஸில் வச்சு கிளியர் ஆகிறதுக்கு முன்னாடி 5 மணி நேரத்துலேருந்து அந்த டேட்டாவை எடுக்கிறாங்க. இந்த 5 ஹார்ஸில் பார்த்திங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. கரெக்டாக அந்த காங்கிரஸில் வச்சு அந்த பில் வந்து கிளியர் ஆன பிறகு என்ன ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஸ்டெடியாக கீழே தான் டவுன் ஆச்சு. கிட்டத்தட்ட 5 மணி நேரம். எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, பேமெண்ட் ஃபர்ம்ஸுக்கு மட்டும் $22 பில்லியன் வந்து லாஸ் ஆச்சு. இதில் அதிகமாக லாஸ் ஆனது யார், கம்மியாக லாஸ் ஆனது யார், இதனால் சாதகம் அடைஞ்சது யார் அப்படின்றது இன்னொரு புள்ளி விவரத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதில் அதிகமாக லாஸ் ஆனது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா, கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸுக்கு நிறைய டைம் எடுக்கும்னு சொன்னேன், நிறைய கமிஷன் போகும்னு சொன்னேன். இதெல்லாம் இருந்தனால மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இனிமேல் வந்து ஸ்டேபிள் காயின்ஸ் வழியாக பேமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இதனுடைய ஃப்யூச்சர் இருக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் விற்க ஆரம்பித்ததுனால ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே போய் அதுதான் இருக்கிறதுல ரொம்ப அடி வாங்கினது கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ். ரெண்டாவது ட்ரெடிஷ்னல் பேமெண்ட் ஃபர்ம்ஸ், அவங்களோடது வந்து ரொம்ப பெருசாக ட்ராப் ஆகலை. அதாவது வந்து அந்த கிராஸ் பார்டர் பேமெண்ட்டில் பண்ணுறவங்களவுக்கு ட்ராப் இல்லை. ஆனாலும் வந்து ஓரளவுக்கு அவங்களது என்னாச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் நோக்கி தான் அந்த ஸ்டாக் ப்ரைஸஸ் எல்லாம் வந்தது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸு, ட்ரெடிஷ்னல் பேமெண்ட்ஸ் எல்லாருமே, பேமெண்ட்ஸ் இருக்க ஃபர்ம்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டேபிள் காயின்ஸை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய பேமெண்ட் சிஸ்டம்க்கு மாறுறதுக்கு முற்பட்டுருக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதுனா, 5 நாளைக்கு முன்னாடி வந்து வெஸ்டர்ன் யூனியன் அப்படின்ற கம்பெனி வந்து சொலோனாவோட எக்கோசிஸ்டமில் வந்து ஒரு ஸ்டேபிள் காயினை உருவாக்கி அதை என்ன பண்ண போகிறாங்கன்னா, கிராஸ் பார்டர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கிராஸ் பார்டர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னாலே இட்ஸ் வெரி காஸ்ட்லி, அதாவது கமிஷன்ஸ் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் ஸ்லோ. அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு குயிக்காகவும் சீப்பாகவும் பண்ணுவதற்காக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்டர்ன் யூனியன் வந்து ஸ்டேபிள் காயினை பேமெண்ட்டாக யூஸ் பண்ணி கிராஸ் பார்டருக்கு இந்த ஒரு உலகத்தின் ஒரு எல்லையிலேருந்து இன்னொரு எல்லைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப வேகமாக, ரொம்ப சீப்பாக அனுப்புவதற்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியே பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் ரொம்ப கீழே போகலாம் அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸஸ் எல்லாம். ஸோ ஸ்டாக் ப்ரைஸஸ் எந்தெந்த ஸ்டாக் ப்ரைஸஸ்லாம் கீழே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் பார்டர் பேமெண்ட் செய்யக்கூடிய ஸ்டாக் ப்ரைஸஸ் ரொம்ப கீழே வந்தது. அன்றைக்கி மட்டுமே ஜீனியஸ் ஆக்ட் அன்றைக்கி அப்ரூவ் ஆன அன்றைக்கி. அதே மாதிரியே வந்து ட்ரெடிஷ்னல் பேமெண்ட் ஃபர்ம்ஸ் எல்லாமே கீழே வந்தது. ஆனால் கிரிப்டோ எங்கேஜ் பண்ண பேமெண்ட் ஃபர்ம்ஸ் எல்லாம் எதுவும் பெருசாக கீழே வரல. அதே மாதிரி நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸ் யாரும் கீழே வரலை. மொத்தம் அன்றைக்கு மட்டும் அந்த ஜீனியஸ் ஆக்ட் கிளியர் ஆன அன்றைக்கி மட்டும் நடந்த லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27 பில்லியன். அதில் 22 பில்லியன் ஏற்கனவே சொல்லிட்டு இன்னொரு 5 பில்லியன் என்னாச்சுன்னா ட்ரெடிஷ்னல் ஃபர்ம்ஸில் நடந்தது. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 27 பில்லியன் அன்றைக்கி மட்டுமே லாஸ் ஆச்சு ஸ்டாக்ஸில். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, மக்கள் வந்து ஸ்டார்டட் டு பிலீவ் இந்த பேமெண்ட் சிஸ்டம் வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் பேமெண்ட் சிஸ்டம் அப்சலேட் ஆகிடும், அல்லது வந்து இது வந்து அவுடேட்டட் ஆகிடும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பயத்தில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நியூஸ் வரும்போதும் அந்த பயம் இருக்கு இல்லையா, பதற்றம் இருக்க முடியாது, அந்த பதற்றத்தில் என்ன பண்ணாங்கன்னா விற்க ஆரம்பித்து ப்ரைஸஸ் கீழே வந்தது. ஸோ இதுதான் வந்து அந்த பர்டிகுலர் பேப்பரில் ரொம்ப தெளிவாக விரிவாக கொடுத்துருந்தாங்க. இந்த பேப்பரை நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் நான் QR கோடு தரேன், ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிக்கலாம். அதில் ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்காங்க, நிறைய பேஜஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 20 பேஜ் அளவுக்கு அந்த பேப்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆனால் வந்து மார்ச் மாதம் தான் வந்தது. நீங்கள் பாருங்கள் இந்த பேப்பரை எந்த அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, இதனால் என்னென்ன பயன், என்ன மாதிரியெல்லாம் இந்த பேமெண்ட் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆக போகுது, அடுத்து வந்து இந்த கிளாரிட்டி ஆக்ட் வந்து இந்த பேமெண்ட் சிஸ்டத்தையே டோட்டலாக எப்படி சேஞ்ச் பண்ண போகுதுன்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த பேப்பரை நீங்கள் படிச்சிங்கன்னா. கிளாரிட்டி ஆக்டோட காம்ப்ரமைஸ் டெக்ஸ்ட்டு 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த டெக்ஸ்ட்டில் என்ன தெளிவாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் சிஸ்டமில் ஸ்டேபிள் காயின்ஸில் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியாது, அதை டோட்டலாக பேன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பேனுன்னு சொன்னால் இட்ஸ் கம்ப்ளீட் பேன் கிடையாது. ஆக்சுவலி வந்து ஸ்டேபிள் காயின்ஸுக்கு ஈல்டு எப்படி கிடைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சில யூட்டிலிட்டிஸு, சில சர்வீஸ் ப்ரொவைட்ஸ் எல்லாம் பண்ணும்போதும் என்ன பண்ணால் அதுக்கு ஈல்டு கொடுக்கலாம். சும்மா நம்ம வச்சுருந்தோம்னாலே அதுக்கு என்ன கிடைக்காது, வட்டி கிடைக்காது. அது மாதிரி நாங்கள் பண்ண விட மாட்டோம்னு சொல்லி ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க.
அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்கணும். ஏன்னா ரீசெண்டாக வந்து ஏற்கனவே வந்து காயின் பேஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட 1 பில்லியன் அளவுக்கு வந்து வருமானம் வந்து எதில வந்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சும்மாவே யுஎஸ்டிசியோ, யுஎஸ்டிடியோ வச்சிருந்தாலே போதும். அவங்களுக்கு வந்து ஒரு வருமானம் கிடைச்சிட்டுருக்கும். அத வந்து அவங்க ரொட்டேட் பண்ணி வைப்பாங்க. யூசருக்கு வந்து 3% 5% வரைக்கும் குடுத்துட்டுருந்தாங்க. ஸோ அத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுலேருந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது, அல்லது பேமெண்ட்டுக்கு இந்த உங்க காசு எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்க அலோவ் பண்ணுறது, இது மாதிரி அல்ல டெலிகேட் பண்ணுறது. இது மாதிரி பண்ணா மட்டும் தான் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3லேருந்து 4% வட்டி கிடைக்கும்னு இப்போ காம்ப்ரமைஸ் டெக்ஸ்ட்ட குடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்ட் வந்து மறுபடியும் இவங்க கிளியர் பண்ணணும். இவங்க எல்லாரும் ஓகே பண்ணணும். ஓகே பண்ணதுக்கப்புறமா கொண்டு போய் இதில வைப்பாங்க, காங்கிரஸ்ல வைப்பாங்க. அப்புறம் அங்க அந்த பில் பாஸ் ஆகி அதுக்கப்புறமா பிரசிடென்ட் சைன் பண்ணா தான் ஆகும். ஆக்சுவலி கிளாரிட்டி ஆக்ட் வந்து வெளியில் வரும். இதுக்கு நடுவில் வந்து மே மாதத்துலேயே வந்து கிளாரிட்டி ஆக்ட் வந்து வெளியில் வந்துடும், கிளியர் ஆகிடும்னு சொல்கிற மாதிரி நிறைய சினேட்டர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. லெட்ஸ் சி வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன்.